கண்ணன் அவர்களே, மு. ராசா அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் எஸ். டி. நாமெல்லாம் 2021 தேர்தலை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மக்கள் எல்லாம் பேசிக் கொண்ட ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியை அமரும், கழக தலைவர் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார் என்ற ஒரு பேச்சு தமிழகமெங்கும் இன்றைக்கு மக்கள் மனதிலே நிறைந்துவிட்ட ஒரு நிகழ்வாக இருந்திருக்கிறது. அதன் எதிரொலிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக் கொண்டு இன்றைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் செயல்பாட்டுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் தலைவர் கலைஞர் தளபதி அவர்கள் பேசுகிற போது ஒன்றை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். கழகம் இன்றைக்கு ஆட்சிக்கு வரும் என்பதிலே மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் வரக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு அத்தனை மத்தியிலேயும் மாநிலத்திலும் இருக்கிற அரசுகள் இன்றைக்கு கங்கணம் கட்டிக் கொண்டு பணியாற்றுகிறார்கள். ஆகவே அதை எதிர்கொள்ள நாம் எல்லாம் ஒத்துழைமையாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு நமக்கெல்லாம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அதை நிறைவேற்றுகிற விதத்தில் கழகத்தில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் தோழர்களும் ஒற்றுமையோடு இருந்து பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொள்ள தாய்மார்கள் அதிகம் வந்திருக்கிறீர்கள். 10 ஆண்டு கால ஆட்சி அதிமுக ஆட்சியை நீங்கள் தான் பார்த்திருக்கிறீர்கள். 10 ஆண்டு காலத்தில் குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் எப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் செயல்பட்டது, மக்களுக்கு விரோதமாக எப்படி செயல்பட்டது, மக்களுக்கு விரோதமாக எதையுமே செய்யாமல் ஒரு அரசு இருந்தது என்று சொன்னால் அது தமிழ்நாடு அரசு, அதிமுக அரசு தான். அப்படிப்பட்ட இன்னொருவையெல்லாம் இந்த 10 மாத காலத்தில் மக்கள் இன்றைக்கு அவதிப்பட்டார்கள். அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் இன்னைக்கு என்ன நினைப்பு இந்த ஆட்சி இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறார்கள் என்று சொன்னால் பணபலத்தை மட்டும் நம்பிதான் இந்த தேர்தலை அஇஅதிமுக எதிர்கொள்ளப் போகிறது. ஆகவே இந்த 10 ஆண்டு காலத்தில் நாம் அவர்கள் செய்த கொடுமைகளை மட்டும் நினைத்து பாருங்கள். ஒன்றை எடுத்து இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாயை வைத்திருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் 1000 கொடுக்கலாம், 5000 கொடுக்கலாம். தாய்மார்கள் அதை மறைக்காம வாங்கிக்கீங்க. ஏன்னு சொன்னா அது நம்முடைய வரிப்பணம், நம்மளிடத்தில் அடிக்கப்பட்ட கொள்ளை பணம். அதை மீண்டும் தேர்தல் நேரத்தில் நம்மிடத்தில் வழங்குகிறார் என்று சொன்னால் தாய்மார்கள் அத்தனை பேரும் பெற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உறுதியாக இருக்கின்றனர். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்களை தமிழகத்துடைய அதிகாரத்தில் முதலமைச்சராக நீங்கள் அமரைக்கு நீங்கள் தோல் கொடுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டு உங்களுக்கெல்லாம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். விமர்சித்தார்களோ இன்றைக்கு அந்த தளபதி வாழ்ந்து இன்றைக்கு அகில இந்தியாவை போற்றுவதற்கு ஒரு மகத்தான தலைவராக இருக்கிறாரே, அதே போல எதிர்காலத்திலும் நம்முடைய நாங்களாம் வாழ்கிறோமோ இல்லையோ எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்காலத்தில் இந்த பூபாகமே இந்திய பூகாமை வளர்ந்த அளவுக்கு போற்றுவதற்கு வருவார் என்று அவரை வாழ்த்தி இந்த நிலையில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய இளைஞர் அமைப்பாளர் பிரபாகரன் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரபாகராஜா போட்ட உடனே எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இருந்தது. ஆனா அந்த அதிர்ச்சியை தன்னோட செயல்பாடு, உழைப்பு, அர்ப்பணிப்பு எதை செய்தாலும் சிறப்பாக செய்வேன் நானே அப்படின்னு நிரூபிச்சு. ஏன்னா இந்த கொரோனா பீரியட்ல மிகப்பெரிய நிகழ்ச்சிகள், அதாவது எப்ப வேணா கூப்பிட்டு நலத்திட்டம் கூப்பிடலாம், பெரிய விஷயமே கிடையாது. ஒருத்தன் பசியா இருக்கும் போது பழைய சோறு போட்டாதான் அது அவனுக்கு சேரும். நல்லா சாப்பிட்டவனுக்கு பிரியாணி கொடுத்தவர வேஸ்ட். அந்த மாதிரி கொரோனா பீரியட்ல வேலை இல்லாம கஷ்டப்பட்டு பசிக்காக கண்ணீர் வச்ச குடும்பங்கள்லாம் தெரியும். அதையெல்லாம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஒன்றிலையும் வான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பசியோடு இருக்கிறவங்க, வேலை இல்லாம உடனடி வாழ்வதற்கெல்லாம் உடனே போய் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு எங்க மாவட்ட செயலாளர் மூலியமாக அவர் கொடுத்த ஊக்கம் என்னையும் சரி பிரபாகரையும் சரி அத்தனை குடும்பங்களையும் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை பேருக்கு உதவி செஞ்சோம். அதுல பிரபாகராஜன் ஒரு மணி மேல போய் இதே இடத்துல தளபதியை வச்சு எங்கள் வருங்கால தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்தினால் அது மூலம் இதுவும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக அருமையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எனக்கு பதவிக்காலத்தின் சார்பாக பாராட்டை தெரிவித்துக் கொண்டேன். உதயநிதி ஸ்டாலின் சார் எல்லாருமே மற்ற பேசுறாங்க. ஒரு விஷயம் மட்டும் தளபதி அப்பதான் விமர்சித்தாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் வாரிசு தெரிஞ்சவங்க அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு யாரும் பதவிக்கு வரலாம், வந்தா நிலையா நிற்க முடியாது. காரணம் உழைக்காத யாரையும்
உள்ளவர்களுக்கு மட்டுமே இங்கே தொடர்ந்து பதவிகள் கிடைக்கும். அப்படித்தான் இன்னைக்கு அத்தனை விமர்சனத்தையும் தன்னோட உழைப்பால் தூள்தூளாக்கி கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எங்கள் இளைய தலைவர். நிச்சயமா அண்ணன் குணசேகரன் சொன்னது போல அடுத்த 50 ஆண்டுகள் எங்க இயக்கத்துக்கு அழிவு எத்தனை பேர் கூட போட்டாங்க. ராஜாஜி சொன்னாரு, மாப்போசி சொன்னாரு, எம்ஜிஆர் சொன்னாரு, ஜெயலலிதா சொல்லிச்சு திமுக அழிந்து விடுமே. இன்னைக்கு இந்த சீப்பான எடப்பாடி சொல்லியிருக்கிற அடிமை எடப்பாடி, திமுகவை யாருமே அழிக்க முடியாது இப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்க வரைக்கும். அதற்கு தலைமை தாங்க எங்கள் தலைவர் தளபதி இருக்கிற நடத்தி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். யாருமே சீண்ட முடியாது. இன்னும் சொல்ல போனா அதை விட ஒரு மிகப்பெரிய கொடுப்பனையாக, அதாவது உழைப்பாளியாக அண்ணன் மாசு போல மாவட்ட செயலாளர்கள் இருக்கிற வரைக்கும் திமுக இங்கே தொட்டு கூட பார்க்க முடியாது. நிச்சயமாக சொல்றோம். இந்த தேர்தலில் 2021 மே 21ஆம் தேதி 21 சட்டசபை முடியுது. 21க்கு முன்னாடி எங்கள் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பார். இந்த தலைமையிடம் தலை நிமிரும். அதுக்கு அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈர்ப்பு என்றால் மோனலிசா, தமிழ் என்றால், கலை என்றால், தேர்தல் என்றால் அது டாக்டர் கலைஞர் மட்டும்தான். உழைப்பு என்றால் இன்று இளம் தலைவர் என்றால் அது தளபதி தான். மாவட்ட கழக செயலாளர் என்றால் இந்தியாவில் உலகத்திலே எங்கள் அண்ணன் மாரத்தான் மாசன் தான். கர்ணனை விட மிஞ்சின வல்லல் இல்லை, கார்த்தியை விட மிஞ்சின மழை இல்லை, எங்க அண்ணனோட மிஞ்சின மாவட்ட செயலாளர் இந்தியாவே இல்லை. தளபதி நெற்றியுடனே திருப்பதி என நித்தமும் வணங்குகின்ற அருமை சகோதரர் உதயநிதி. அவர் சின்னவராக இருக்கலாம், ஆனால் இந்த இயக்கத்தின் சின்னம் அவராக இருக்கிறார். இங்கே எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர்கள், அருமை பெருமைக்குரிய இந்த தொகுதியுடைய மன்னனாக கண்ணனாக இருக்கின்ற பகுதி செயலாளர் கண்ணன் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள், வாரிசு அரசியலை பற்றி சொன்னார்கள். நான் சொல்லுவேன், என்னடா வாரிசு? காஷ்மீர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு காலத்துல ஷேக் அப்துல்லா இருந்தார், அதுக்கப்புறம் பரக் அப்துல்லா, அதுக்கப்புறம் உமர் அப்துல்லா. உத்தரப்பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா முலாசிங் யாதவ், அவர் கீழே பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ். ஹரியானாவில் பார்த்தா தேவ்லால் இருந்தாரு, அதுக்கு பிறகு பஜனா இருந்தாரு. இந்த பக்கத்துல பாருங்க, ஆந்திராவில் பாருங்க என்டிஆர் இருந்தாரு, அவர் பையன் சந்திரபாபு நாயுடு இருக்காரு. ராஜசேகர் ரெட்டி இருந்தார், ஒய்எஸ் ராஜசேகர் இருந்தாரு, இப்ப ஜெகன் இருக்காரு. இந்த பக்கத்துல பாருங்க கர்நாடகத்துல தேவகோடா இருந்தாரு, அதுக்கு பிறகு குமாரசாமி இருந்தாரு. அந்த பக்கம் பீகார்ல பாருங்க லல்லு பிரசாத் யாதவ் இருந்தாரு, அதுக்கப்புறம் ராஜ்நாத் இருந்துச்சு. ஆக தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் அவனுக்குள்ள வரத்தாண்டா செய்வான். உழைக்கிறவரை மட்டும் அடையாளம் காட்டுவது இந்தியாவில் இருப்பதை போல தமிழகத்தில் உண்டு. தம்பி சின்னவர் இருக்கிறார், அவர் அவருடைய உழைப்புக்கெல்லாம் இல்லையே கிடையாது. எப்படியா இங்க மாசத்துல எப்படி மாவட்டத்தில் உழைக்கிறாரோ அது மாதிரி அவர் தமிழகம் முழுவதும் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த உழைப்புக்குள்ள மரியாதை நாங்கள் இன்னும் சரியா கொடுக்கல, இளைஞரை தான் கொடுத்துருக்கு. அதுக்குள்ள உனக்கு என்ன ஒத்துருக்கு? ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் சொல்றேன். இங்க எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் பொதுச்செயலாளர் சொன்னார், கொரோனா காலத்தில் கூட கஷ்டப்பட்டோம்னு சொல்லி. கொரோனா காலமா இருந்தாலும் சரி, வெள்ளம் இருந்தாலும் சரி, சுனாமியா இருந்தாலும் சரி, அங்கே ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு கரம் நீளுன்னு சொன்னா அது திராவிட முன்னேற்ற கழக தொண்டருடைய கரம் தான் நீளும். அவன் தான் உதவி செய்வான். பல நேரத்தில் ஜெயலலிதா காணாமே போயிடும். ஜெயலலிதா காணாம போனது கூட போன கூடத்தில் சொன்ன மாதிரி வெற்றி பெற்றா அது தமிழ்நாடு, தோத்து போனா கொடநாடுன்னு போயிடும். காணித்தந்தை ஒருத்தர் முன்னாடி அவரோட சொன்னார், இன்னைக்கு உங்க கட்சி தலைவர் ஜெயலலிதா ஆளே காணுங்கன்னு கேட்டாங்க. அப்ப காணித்து சொன்னாரு,
எங்க தலைவர் வந்து அடிக்கடி வர்றதுக்கு சவர கட்டியில தினசரி வர்றதுக்கு சவர கட்டியில அவர் போர்வார் புகழுக்கு மட்டும்தான் வருவார். வாசலிலே கிடைப்பதற்காக ஒன்றும் வாசலுக்கு கொண்டு அரிசி மாவல்ல அவர் வயிறு நெக்லஸ் அவர் கல்யாண காலத்துக்கு தான் தீபாவளிக்கு தான் வருவார் சமாளிச்சார். ஆக விழாக்களுக்கு மட்டுமே ஆளுங்கட்சியாக மட்டுமே வருபவன் அதிமுக தொண்டன். கஷ்ட காலங்களில் உதவுவன் தான் இங்க இருக்கிற பிரபாராஜா போன்ற இளைஞர்கள் திமுக தொண்டன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வருகின்ற காலத்திலே அடுத்த ஆட்சி இந்த 5-6 மாதத்துக்கு பிறகு டயனஸ் என்று ஒரு மிருகம் இருந்தது, அது இப்போது இல்லை. யார் என்று ஒரு இசை இருந்தது, அது இப்போது இல்லை. புத்தகாலம் என்ற ஒரு காலம் இருந்தது, அது இப்போது இல்லை. சுதந்திரா கட்சி என்று ராஜாஜி கட்சி இருந்தது, அது இப்போது இல்லை. தமிழரசு கழகம் ஒரு கட்சி மாப்போசி கட்சி இருந்தது, அது இப்போது இல்லை. அதை போல 5 மாதம் கழித்து அதிமுக என்ற ஒரு கட்சி இருந்தது, அது இப்போது இல்லை என்று சொல்லிட்டு சொல்ல வேண்டும். இங்கே தலைமை இல்லை, அங்கே எம்ஜிஆர் இல்லை, அங்கே ஜெயலலிதா இல்லை, எடப்பாடி ஒரு மனிதனே இல்லை. அவரை போல கொள்ளையடிப்பதற்கு ஆள் இல்லை. அவர் இருக்க போது எல்லை இங்கே இல்லை, அது சாலை. ஆகவே அதிமுக இருக்காது. 19 இருக்கா பிஜேபி அவன் பார்த்துக்குவான். அவன் சொல்றான் அராசல பிரதேசத்துல வந்து 60 எம்எல்ஏ இருக்கான், அதுல 31 எம்எல்ஏ இருந்தா ஆட்சி அமைக்கலாம். அவன் 41 பேர் இருக்கிறான் பிஜேபியில. இன்னும் கூட கூட்டணி கட்சியா இருக்கிற நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து 7 பேர் 6 பேரை தூக்கிட்டான். கூட்டணி கட்சி பக்கத்தில் இருக்கிற பீகார் தான் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி நடத்துறான். ஆனா அருணாச்சல பிரதேசத்துல நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து 6 பேரை தூக்கிட்டான் கூட்டணி கட்சியிலிருந்து. ஆக கூட்டணி கட்சிகளை தூக்குறது பிஜேபிக்கு பழக்கம். தேர்தல் முடியிருப்பதால அதிமுக எம்எல்ஏக்கள் பிஜேபிக்காக தூக்கிக்குவான். அதிமுக அழிந்தது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பாக நமக்கு ஒரு தங்க தலைவர் கிடைத்திருக்கிறார். அருமை அண்ணன் அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். நான் அண்ணன் மாவட்ட செயலாளர் கிடைத்ததைத்தான் சொன்னேன். கடந்த விருத்திலே சொன்னதை போல தாய் செய்த புண்ணியம் கூடி, தந்தை செய்த புண்ணியம் கூடி, பால் செய்த புண்ணியம் கூடி, பணி செய்த புண்ணியம் கூடி, நான் செய்த புண்ணியம் கூடி, நீங்கள் செய்த புண்ணியம் கூடி, இந்த அண்ணன் மாசன் அவர்களை மாவட்ட செயலாளர்களுக்கு நாம் செய்த புண்ணியம் தான் எத்தனை 1000 கோடி என்பதை சொல்லி அவருக்கு இங்கே பிரபாராஜா சொன்னார், விடிய விடுவதற்குள் அந்த காவல்துறைக்கு ஒரு சவால் விட்டார் என்று சொன்னார். அந்த சவாலுடைய முகம், அந்த வழக்கறிஞர் முகம், அந்த சட்டமன்ற உறுப்பினர் முகம், ஜெயலலிதாவுக்கே சவால் விட்டு மெட்ரோ ரயிலை நாங்கள் தான் விட்டோம் என்று பேசுகின்ற அந்த ஆட்சிமிக்க முகம், இப்படி பல்வேறு முகம் உண்டு. ஆண்டவர்களில் கூறுமுகம், ஆய்ந்தவர்கள் தேர்முகம், ஆளறிவு ஊர்முகம், ஆளறிவோல் வீர்முகம், அன்புமலை கூறுமுகம், அறியாதற்கு வேறுமுகம், அடைவேரா சீர்முகம், அடுத்தவருடைய மாறுமுகம், இப்படி எங்க அண்ணனுக்கு 100 முகம். இந்த 100 முகம் இல்லை என்றால் தென்சென்னை மாவட்டத்துக்கு ஏறடா ஏறுமுகம் என சொல்லி அழுத பிள்ளைக்கு பால் பிடிக்கும், அரசு பிள்ளைக்கு வால் பிடிக்கும், கண்ணுக்கு மை பிடிக்கும், கையிலுக்கு பொய் பிடிக்கும், கண்ணத்தில் புலி பிடிக்கும், காக்கூந்தல் பெண் பிடிக்கும், தென்னைக்கு கீட்டு பிடிக்கும், நெல்லுக்கு நாட்டு பிடிக்கும், அவரைக்கு பூ பிடிக்கும், அணிலுக்கு வால் பிடிக்கும், கல்வருக்கு இரவு பிடிக்கும், காலவருக்கு நிலவு பிடிக்கும், ஊருக்கு ஆறு பிடிக்கும், ஊர்வலத்துக்கு தேர் பிடிக்கும், தமிழுக்கு லா பிடிக்கும். தமிழகத்தில் வருகின்ற தேர்தலிலே திமுக ஆட்சியை பிடிக்கும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அமர்ந்திருக்கிற தாய்மார்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். இன்னும் 10 நிமிஷத்துல இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. 10 நிமிஷம் தாங்கன்னா 10 நிமிஷத்துல முடிச்சிருவோம். நீங்க வந்திருக்கிறவங்க தான் எங்கிருந்துலாம் வந்திருக்கீங்கன்னா இந்த தெருக்கள் பேர் பார்க்கும் போதே உண்மையிலேயே எம்ஜிஆர் நகர்ல மட்டும்தான் இந்த மாதிரியான தெருக்கள் இருக்கு. மல்லல் பாரி தெரு, தொல்காப்பியர் தெரு, திருவிக்கா தெரு, வாவசி தெரு, காமராஜர் தெரு, ஊமைத்துறை தெரு, வேலுநாச்சியார் தெரு, ஜீவானந்தம் தெரு, சங்கரலிங்கனார் தெரு, பாரதியார் தெரு, புத்தர் தெரு, கரிகாலன் தெரு, தந்தை பெரியார் தெரு, புகழன் தெரு, கபிலர் தெரு, NSC போஸ் தெரு, அண்ணா தெரு, அண்ணா தெரு, சேக்கிழார் தெரு, இவிக்க சம்பத் தெரு, அன்பானந்தம் தெருன்னு இந்த மாதிரி தெருக்கள் இருந்து வந்திருக்கிற தாய்மார்கள், நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பிரபாகர் ராஜா தர பரிசு பொருளுக்காக வந்ததான் நான் நினைக்கல. திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றல், திராவிட இயக்கத்தின் அடுத்த தலைமுறையை காக்க வந்த தலைவர்,
திரு உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்களில் நாமும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு வந்ததாகத்தான் கருதுகிறோம். அதனாலதான் இந்த விழாவை ஒரு 10 பேர் பேசி இந்த விழாவின் நோக்கத்தை எடுத்து கூறி அதுக்கப்புறமா பரிசு தரலான்ற மாதிரி இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம். உங்களை காக்க வைக்கணுங்கிற அந்த எண்ணம் இல்லை. நிச்சயமா இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள நிகழ்ச்சி முடிச்சு 5000 பேருக்கும் கொடுத்துட்டு தான் நாங்க இங்க இருந்து போவோம். அதனால தாய்மார்கள் வந்து கொண்டு இன்னொரு 10 நிமிஷம் பொறுமை காக்க வேண்டும். உங்களை காக்க வைத்ததற்காக எங்களை மன்னிக்கவும் வேண்டும். இந்த சிறப்பான நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் பிரபாகர் ராஜா அவர்கள் ஒரு இளைஞரின் மாவட்ட அமைப்பாளராக இருந்து அவர் நடத்துகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வேற ஒரு கட்சியா இருந்தா ஒரு மாநில கட்சியே நடத்த முடியாத அளவுக்கான நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற செயல்கள். அந்த நண்பர் பிரபாகர் ராஜா அவர்கள் இங்கே பேசியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதை போல தொடர்ந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளின் மூலம் ஏதாவது பலன் இருக்கும், யாருக்காவது அதில் ஒரு உபயோகம் இருக்கும் என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூடுவாங்கன்னா உட்காருங்க பேசி. இப்ப இந்த நிகழ்ச்சியில கூட பார்த்தோம்னா 5043 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் அறிவிச்சிருக்காரு. இதுல 5043 எதுக்கு அறிவிச்சிருக்காருன்னா 5000 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளும் ஒரு 43 மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகையாக தலா 5000 ரூபாய் தருகிற நிகழ்ச்சியாகவும் இதை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை பாராட்டுதலை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற இயக்கத்தின் முன்னோடி பெருமக்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால நானும் சொன்னதா நீங்க கருதிக்கணும். தாய்மார்கள் சீக்கிரமா இந்த நிகழ்ச்சியை முடிக்கணுங்கிற நோக்கத்தோட பெயர்களை கூறவில்லை, வருந்த வேண்டாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கழக இளைஞரின் செயலாளர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி அவருடைய பிறந்த நாள் விழாவை இளைஞர் எழுச்சி நாளாக நண்பர் பிரபாகர் ராஜா கொண்டாடி கொண்டிருக்கிறார். 1987 தான் இளைஞர் எழுச்சி நாள் என்கின்ற தலைப்பு சைதையில் பிறந்தது. அந்த இளைஞர் எழுச்சி நாள் அன்றைக்கு கழக தலைவர் தளபதி அவருடைய பிறந்த நாள் தான் இளைஞர் எழுச்சி நாளாக நடத்தப்பட்டது. நண்பர் பிரபாகர் ராஜா சொன்னது மாதிரி இப்ப அந்த இளைஞர் எழுச்சி நாள் கொண்டாடிய தலைவர் தமிழர் எழுச்சி நாளாகவும் அவருடைய புதல்வர் திரு உதயநிதி அவர்கள் இன்றைக்கு இளைஞர்களை மிகுந்த எழுச்சியோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். எல்லா கட்சிகளிலும் மாநில கட்சிகளா இருந்தாலும் தேசிய கட்சிகளா இருந்தாலும் இளைஞர்கள் இருக்கும். ஆனா வெறும் லெட்டரேட்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா திமுக மட்டும்தான் 30 லட்சம் இளைஞர்களை உள்ளடக்கிய ஒரு உயிரோட்டமான அமைப்பாக இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 30 லட்சம் இளைஞர்களை வழிநடத்துகிற ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக திரு உதயநிதி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரம் பண்ணி இருக்கிறார். ஒரு இடத்துல பத்திரிகையாளர்கள் அதை கேட்டாங்க, என்ன சார் அவங்க காமராஜர் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி எல்லாம் சொல்றாங்க, யாரும் கலைஞர் ஆட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கேட்டாங்க. உடனடியா ரொம்ப அதுதான் அவர் கையில் இருக்கிற அந்த ஸ்பான்டேனியஸ் பதில்கள் சொல்லுவாங்கல்ல, உடனே சொன்னாரு கலைஞர் ஆட்சினா உழைக்கணுங்க அப்படின்னு. வேற ஒண்ணுமே சொல்லல. கலைஞர் ஆட்சின்னு சொன்னா உழைக்கணும் அப்படின்னா வேற வெளியில தேவை ஒரே ஒரு வார்த்தையில பதில். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னா எவ்வளவு வேணாலும் சொல்லி போலாம். ஒரு நாள் முன்னாடி கோயம்புத்தூர்ல ஆழியாருங்கிற பகுதியில் இருந்து ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர், பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், நாகரிகிறது, அவர் ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சு. நமக்கு விவசாயத்துக்குலாம் தெரியும். ரொம்ப சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர், ரொம்ப பிரமாதமான ஐஏஎஸ் ஆபீசர், சின்சியரான ஐஏஎஸ் ஆபீசர், ஸ்ட்ரிக்டான ஐஏஎஸ் ஆபீசர். அவர் எனக்கு போன் பண்ணி, மாசு உங்க உதயநிதி நான் பிரச்சாரத்தெல்லாம் பார்க்கிறேன், நிச்சயமா அவர் திராவிட இயக்கத்தை இன்னொரு 50 ஆண்டு காலத்தை ஃபுல்பில் பண்ணுவார் அப்படின்னா. வேற எதுவுமே சொல்லல. திராவிட இயக்கத்துக்கான இந்த ஆய்வு இன்னொரு 50 ஆண்டு காலம் அவர் ஃபுல்பில் பண்ணுவாருங்க. இதை விட வேற ஒரு சர்டிபிகேட்டே தேவை. ஏன்னா அந்த ஐஏஎஸ் ஆபீசர் எனக்கு நல்லா தெரியும். நான் மேயரா இருந்தப்ப கடைசி ஒரு 4 மாசம் இருந்தாரு. அவர் தான் எனக்கு பதவி பிரமாணம் பண்ணி பண்ணுவார். தளபதிக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருவார். அந்த ஐஏஎஸ் ஆபீசர் சொல்றாரு, இன்னொரு திராவிட இயக்கத்துக்கு இன்னொரு 50 வருஷம் உங்களுக்கு நீட்சி கிடைச்சிருச்சு அப்படின்னாரு. ஆக 71 வருஷம் திமுகவை பேரறிஞர் அண்ணா, கலைஞர் இவங்க வழிநடத்தினாங்க. இப்ப 70 வருஷத்துக்கு அப்புறம் நம்முடைய கழக தளபதி அவர்கள் இன்னொரு 50 வருஷம் இந்த கட்சியை வழிநடத்துறார்.
அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் திரு உதயநிதி போது இந்த 100 ஆண்டு காலத்துக்கு திமுகவை எவனாலும் அழிக்க முடியாது. அந்த அளவுக்கான ஒரு நல்ல தலைமை ஒரு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தலைவர்களை வாழ்த்துவது, அவரை பாராட்டுவதுதான் இந்த நிகழ்ச்சிகளின் நோக்கம் என்கின்ற வகையில் நண்பர் பிரபாகர் ராஜா மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவரை மனதார பாராட்டி இதற்கு மேலும் நீடிப்பது சரியாக இருக்காது என்பதால் திரு உதயநிதி அவர்கள் இன்னும் 100 ஆண்டு சிறப்போடு வாழ்ந்து இந்த இயக்கத்திற்கும் இனத்திற்கும் ஒழிக்கும் பாதுகாவலராக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மோகன் யாரோ நசிக்கிட்டு வராங்க. தயவுசெய்து ஸ்லோவாங்க, எல்லாருக்கும் இருக்கு. பொறுமையா வாங்க, அவசரம் எல்லாருக்கும் இருக்கு. தள்ளாதீங்க, யாரையுமே தள்ளாதீங்க. தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. எல்லாரும் தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க. தயவு செஞ்சு தயவு செஞ்சு
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்க, யாரும் அவசரப்படாதீங்க, எல்லாருக்கும் இருக்கு பொருள். பாஸ் முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற பிரபாகராஜ் அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது நலத்திட்ட உதவி வழங்குகிற நிகழ்ச்சி. இளைஞர்களின் எழுச்சி ஞாயிறு உதயநிதி அவருடைய பிறந்தநாள் விழாவை சீரோடும் சிறப்போடும் தலைமையேற்று இந்த விழா நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அன்பு தம்பி பிரபாகராஜ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலையிட்டிருக்கிற பகுதி செயலாளர் கண்ணன் அவர்களே, பகுதி செயலாளர் ராசா அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் துரைராஜ் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் தங்கராஜன் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் வாசுக்கு பாண்டியன் அவர்களே, நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்ற வந்திருக்கிற எங்களையெல்லாம் சிறப்பான முறைகளை வழிநடத்துகிற மாவட்டங்களிலே சிறந்த மாவட்ட செயலாளராக வளம் வந்து கொண்டிருக்கிற கழகத்தின் ஒவ்வொரு அறிசவைக்கும் ஒரு முன்னோட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் சைதை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாசு அவர்களே, அண்ணன் காசி முத்துமாணிக்கம் கழக வர்த்தக அணி செயலாளர் அவர்களே, மக்கள் பணியை எப்படி ஈடுபட வேண்டும் என்பதற்கு ஒரு தலைவர் தான் கழக அன்பு தளபதி அவர்களும் அவர் வழியில் அண்ணன் உதயநிதி அவர்களும் அந்த வழியில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தம்பி பிரபாகராஜ் அவர்களை நான் மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடன் வருகை தந்திருக்கும் வடகரை சகோதரர் S.R. ரவி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பகுதிகளின் செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, மாவட்ட பிரதிநிதிகளே, அனைத்து அணிகளின் அமைப்பாளர்களே ஏற்பாடு செய்திருக்கிறார். இங்கே பேச வேண்டும் என்றால் நிறைய நேரம் பேசலாம். மாவட்ட செயலாளர் வரும்போது சொல்லிட்டாரு, மழை வருது 2 நிமிஷம். என்னுடைய அன்பு வேண்டும்.